சின்னதேன்னு நம்ம லிஸ்ட்லயே எடுக்காத ஒரு மிகப்பெரிய ஒரு நன்மை இருக்கிற சகோதரர்களே, வாழ்க்கையில ஒரு முறையாவது அதை செஞ்சிடணும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மாமின் முஸ்லிமின் யக்ரிசு கர்சன் இல்லா மாமின் முஸ்லிமின் யக்ரிசு கர்சன். எந்த ஒரு முஸ்லிம் இந்த உலகத்தில் ஒரு மரத்தை நடுகிறானோ, நம்ம எல்லாம் அது மரம் நாட்டுறதெல்லாம் நம்ம இபாதத்திலே வச்சில்ல சகோதரர்களே, பெரும் பள்ளி வாயில்களிலும் அல் குர்ஆனிலும் தேடுகிறோம். ரசூலுல்லாஹ் சொல்லுகிறார்கள், எந்த ஒரு முஸ்லிம் ஒரு மரத்தை நடுகிறாரோ இல்லா கானமா உக்கில மின்ஹு லஹு சதகா, அந்த மரத் பெருத்து அதில் உள்ள கனியை யாரு சாப்பிட்டாலும் அது அவனுக்கு சதகாவாக மாறும். தொடர்ந்து சொன்னார்கள், வமா சுரிக்க மின்ஹு லஹு சதகா. திண்டா மட்டுமல்ல, நம்ம ஒரு மரத்தை நாட்டி வச்சுக்கிறோம் எங்க வீட்டுல, அது வளர்ந்து மாங்காய் சீசன் வைங்களேன், ஒரு 10 பேர் களவாடிட்டு போய்த்துறாங்க, அல்லாஹ் தஆலா அதையும் உனக்கு சதகாவாக எழுதுகிறார். நபிகளார் தொடர்ந்து சொன்னார்கள், ஃபயகுலு மின்ஹு இன்சானுன் வலா தாபத்துன் வலா தைருன் இல்லா கான லஹு சதகத்தன் இலா யௌமில் கியாமா. அந்த மரத்திலிருந்து எந்த ஒரு மனிதனும் எந்த ஒரு விலங்கும் எந்த ஒரு பறவை சாப்பிட்டாலும் அது மறுமை நாள் வரைக்கும் அவனுக்கு அந்த மரத்திலிருந்து சதக்கத்துல் ஜாரியாவாக அது மாறும். எல்லாருக்கும் கிணங்கட்டி கொடுக்கலாது, எல்லாருக்கும் சதக்கத்துல் ஜாரியா தண்ணி எடுத்து கொடுக்கலாது. ஆனால் எங்கள் எல்லோருக்கும் செய்ய முடியுமான ஒரு சதக்கத்துல் ஜாரியா ஒரு மரத்தை நற்ற சகோதரர்களே.